வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் வாக்குப்பதிவிற்கு பிறகு ஒரு அமைதியான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தலைப்பை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி. முதல்வர் ஸ்டாலின். புறவாசல் வழியாக திமுக ஆட்சியை பிடிக்க முயற்சி. இபிஎஸ். வாக்குப்பதிவு சதவீதத்தால் அரசியல் மாயாஜால கணக்குகள் நொறுக்கப்பட்டுள்ளது. விஜய். தாவேகா தலைவர் விஜய் கருத்தும் யதார்த்த நிலையும் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். அதிமுகவிலிருந்து திரு பொதிகை சாரதி அவர்கள். சாரதி சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியிலிருந்து திரு சாய் சுதாகர் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரமேஷ் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாயாஜால கணக்குகள் எல்லாம் நொறுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் 85% தாண்டிய வாக்கு சதவீதம். தமிழக மக்கள் அனைவருமே சற்று சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஜனநாயக கடமையை 85% பேர் நிறைவேற்றியுள்ளனர். இந்த கணக்குகளால் தான் எந்த கணக்குகள் நொறுக்கப்பட்டுள்ளது? உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். அதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யாருமே வரலாற்றான ஒரு வெற்றினே சொல்லலாம். இந்த அளவுக்கு மக்களோட மாற்றங்கள் நல்லா தெரிஞ்சிச்சு. இளைஞர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தோட ஓட்டு வாக்களித்தனர். ஏன்னா மக்களும் ஒரு மாற்றம் தேவை. ஏன்னா 10 ஆண்டு காலமாக மாற்றம் இல்லாதனால ஒரு மாற்றம் தேவை என்று மிக சிறப்பாகவே நம்முடைய மக்கள் வாக்களித்து வந்தனர். அது மட்டும் இல்ல மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எழுச்சி மாறான்னு சொல்லலாம். இளைஞர்கள்லாம் பார்த்தா ஒரு சில இடத்துல பஸ்ஸே விடாம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் நாங்களாம் ஓட்டு போடவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குகளை நொறுக்கப்பட்ட ஒரே கட்சி எதிர்பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தான் மட்டும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இந்த எழுச்சி ஒரு மாற்றத்தோட தமிழ்நாடு வரலாற்று சின்னம் சொல்லலாம். ஏன்னா வரலாற்றிலேயே ஒரு இந்த அளவுக்கு 84% 29% வரையும் நம்ம கணிப்போம். இந்த ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்ஐஆர் மாற்றம் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. எஸ்ஐஆர் மாற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. தமிழக வரலாற்றுல சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத தளபதி விஜய் அவர்களோட வெற்றி ஆணித்தனமாக உறுதி செய்யப்பட்டதுனால மக்கள் எல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாற்றங்கள் தேவைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வரலாறு காணாத ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் மக்களுக்கு எப்படியெல்லாம் எழுச்சி மிக ஒரு வளர்ச்சியை கொண்டு போகணும்னு மக்களை தூண்டி விட ஆரம்பிச்சு சிந்தனையை ஒரு செல்வமா கொண்டு போனாங்க. மக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு மாற்றங்கள் தேவை. தமிழக வரலாற்றுல தளபதியோட ஆட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடா இருக்கணும். மக்களுக்கு ஒரு மாற்றங்கள் தேவை. மக்களுக்கு யாராவது நல்லது செய்ய வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு சிறந்த தலைவர் தேடிதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் நம்முடைய ஒரு மாற்றத்துக்கான வழி செய்தாரு. ஒரு விரல் புரட்சி செய்தாரு. ஏன்னா அந்த ஒரு விரல் புரட்சினால ஒவ்வொரு இளைஞரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அமெரிக்கால இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டு போறதுக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தளபதி விஜய்ங்கிற ஒரு எழுச்சி மாநாட்டுக்கு பல ஏரியால மாற்றங்கள் வளர்ந்து சொல்லி நிறைய பேர் வந்துட்டா இருக்காங்க. இந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா தாவேகா தலைவரோட விஜய் சார் வந்ததுனால மட்டும்தான் ஒரு யதார்த்தமான பதார்த்தமான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழக வரலாற்றுல ஒரு புதிய சிந்தனை தலைவர் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும். சரிங்க ரமேஷ் சார், அதாவது அமெரிக்கால இருந்தும் வந்தாங்க, துபாயில இருந்தும் வந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்தும் வந்தாங்க, எல்லா இடத்துல இருந்தும் வந்தாங்க. அவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்காகத்தான் வந்தார்களா, விஜய்க்காகத்தான் வந்தார்களா? ஒரு மாற்றங்கள் மலரட்டும். ஏன்னா மாற்றங்கள் நிலவணும். இப்ப பாத்தீங்கன்னா இதே மத்த கட்சியில கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் மேடம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல பஸ் இல்லாம எத்தனை பேர் தவிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லி பஸ் ஏற்பாடு பண்ணுங்க. நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும் தளபதி விஜய் வரக்கூடாதுன்னு நினைச்சு பஸ்ஸையே நிறுத்திருக்க இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. தமிழகத்திலேயே ஒவ்வொரு ஏரியாவிலும் பாத்தீங்கன்னா பஸ் விடப்பட மறுக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் செருப்பு 100% வாக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒவ்வொரு ஏரியாவிலையும் 90%, 87% ஒரே வரலாற்று சிறப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவரோட எழுச்சி மாநாடு தான். மக்கள் பார்க்க ஒரு புதிய தலைவனை வரலாற்று சின்னமா ஏற்க பண்றாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்காத ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த ஆட்சி நிலவரத்துக்கான ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய ஆட்சி,
புதிய மக்கள் வரவு, எழுச்சி மிகு இளைஞர்கள், இளைஞரோட கையில் தான் எதிர்காலம் இருக்கு, நீங்க எல்லாம் வாங்க தலைவர்னு ஒவ்வொரு ஏரியாலும் வீடு வீடாக தெரு தெருவாக விசில் அடிக்கப்பட்டு மக்களுக்கான விசில் சின்னத்தை கொடுத்தோன்னே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை அழிக்கிறதுக்காக பல தடைகளை கொடுத்தாங்க. பல தகர்த்து விதியான நிறைய தடைகள் வரப்பட்டது. இது உதாரணத்துக்கு எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் தாவேக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட நிலையிலும் வெற்றி சதவீதம் தமிழக வரலாறு மட்டும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு வாக்களிப்பு வேற எங்கேயும் இல்லை. அதே மாதிரி பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியிலும் ஒரு எழுச்சி மிகு மாநாடு, எழுச்சியான தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய உருவாற்றல் ஆற்றமிகு ஒரு தலைவர் வரமாட்டானா, ஒரு தலைவர் புதிய சிந்தனையோட வரமாட்டானா, ஒரு மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க மாட்டானா, மக்களுக்கான சேவை செய்ய மாட்டானா, மக்களுக்கான உண்மைத்தன்மை இருக்க மாட்டான்னு சொல்ல ஒரு சிறந்த தலைவர் வருகிறான்னு சொன்னனால்தான் புதிய ஆட்சிகளை எல்லாத்தையும் வாக்கு சதவீதம் நொறுக்கப்பட்டன. மக்களுக்கு 100% ஒதுக்கப்பட்டு அந்த நொறுக்கப்பட்ட வாக்குகள் எல்லாமே விசில் பறக்க விட போறாங்க. பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி எந்த கட்சிகள் எப்படி ஆட்சி வரப்போகுது என்பதை மக்கள் பொறுத்திருந்தா பார்க்க போறாங்க. உண்மை வெளிப்படும், தடைகள் தகற்றப்படும் என்று தலைவர் தளபதி சொன்ன மாதிரி பல தடைகளை மீறி எழுச்சி மிகு இளைஞர்களோட ஒற்றுமையோட மிக சிறந்த ஒரு தலைவன் வந்து கொண்டிருக்கான். அந்த தலைவர் யாரும் இல்லைங்க, தளபதி விஜய் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியும் ஒரு சைடு பயந்துட்டு இருக்காங்க, இன்னொரு புறவழியா நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்துல மாயாஜால கணக்குல அனைத்து நொறுக்கப்பட்டு தளபதி விஜய் அவர்கள் புதிய கணக்கோட மக்கள் சிந்தனையோட வந்துட்டு இருக்காரு. அவரோட எல்லாம் மக்களுக்கு மட்டும்தான், மக்களோட ஒவ்வொரு கொள்கையும் நேரடியாக செய்ய வேண்டும் என்ற புதிய சிந்தனையோடு இருக்க ஒரே தலைவர் தான் தளபதி விஜய் மட்டும்தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. வாக்காளருக்கு எந்த பணம் கொடுத்து கட்டா கொடுக்குறாங்க, நோட்டா எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, எல்லா ஊரையும் கொடுத்துருக்க எல்லா கட்சியும் ஆதாரத்தை வச்சிருக்காங்க. ஆனா தேர்தல் கணக்கு முறையாரா கண்டிப்பா நீங்க பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் தளபதி விஜய் ஒரு சிந்தனை தலைவர், ஒரு புதிய தலைவர் வாங்க கூடாதுன்னு சொல்ல, பணத்தை வாங்கிட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல வாங்க கூட சொன்னா கேட்கறது இல்ல, ஏன்னா கொடுக்க ஆளுங்கட்சி கொடுக்குறாங்க, எதிர்கட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி மக்களுக்கான ஒரு சிந்தனையை ஒரு தலைவர் வருகிறார் என்று புரிந்து விட்டது. அப்ப என்ன செஞ்சாங்க, இது மக்களோட பணம், மக்கள் காசு, அதனால மக்களை வாங்கி விட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு வாக்குப்பதிவு யாராலும் மறுக்க முடியாது. நான் நிக்க சொன்னா நிக்க மாட்டேங்கிறாங்க, உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க, தள்ளி போக சொன்னா தள்ளி போக மாட்டேங்கிறாங்க, காசு வாங்க கூடாதுன்னு சொன்னா வாங்குறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா இதுதான் உங்கள் தலைவர் வந்து மக்களை வழி நடத்துகின்ற ஒரு விதமா? சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சாரதி சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க சாரதி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மலர்ச்சி, எழுச்சி, வளர்ச்சி ஆணித்தரமாக வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அந்த முதல்வர் என்ற நாற்காலியை நோக்கி இதுதான் தமிழக மக்களின், அதாவது தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கும் தமிழக மக்களோட ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதனால்தான் தான் அமெரிக்காவில் இருந்து கூட விமானத்தின் மூலமாக வந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தனர் என்று ரொம்ப ஒரு ஊர்ஜிதமான தகவலை சொல்லி இருக்கிறாரு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. முதல்ல வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். பார்க்கிற நேயர்களுக்கும் அரங்கில் இருக்க அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீயசக்தி திமுக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இந்த கருப்பு முகமுடியை எடுத்துட்டு பேச ஆரம்பிப்போம். இப்போ நண்பர் அவர் பேரு தாவேக்கால பேசின நண்பர் பதிவு பண்ணாரு, எங்க தலைவர் வராரு பாத்தீங்களா, எங்க தலைவர் வந்ததுனால இன்னைக்கு வாக்கு சதவீதம் ஏறிடுச்சு தெரியுங்களா, அப்படி இப்படி நிறைய சொன்னாருங்க. சரி, கேட்க நல்லாதான் இருந்தது. சரி, அது அவரோட பதிவு, தனிப்பட்ட பதிவு பண்ணிக்கிறாரு. இப்ப வெஸ்ட் பெங்கால்லயும் அதே மாதிரிதான் 92% வாக்குப்பதிவு ஏறி இருக்கு. ஒருவேளை அங்க விஜய் எதனா அங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரா இல்ல அங்க நிக்கிறாரான்னு தெரியல. அங்க கூட நிறைய 92% அதிகமா போலிங் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை விஜய் அந்த அம்மாவுக்கு மம்தா பானர்ஜிக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அது அவரைதான் கேட்கணும். நீங்க தாவேகா தலைவரை தான். அதாவதுங்க, எஸ்ஐஆர் பதிவு திருத்தினதுக்கு அப்புறம் மற்ற ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தேர்தல் எப்படி இல்ல சாரதி சார், அதாவது உங்களுக்கு சில நீங்க ஒரு கருத்து கணிப்பு மாதிரி சொன்னீங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுல திமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு. இந்த கருத்தை அவங்க வெளியிட்டதுனால கூட ஒருவேளை வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குமோ? இல்ல, எனக்கு கூட தோணுது தாவேகா விஜய் அங்க அந்த அம்மா கிட்ட கூட்டணியில இருக்கிறாரான்னு தெரியல. இல்ல 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 நீங்க கூட்டணியில வர மாட்டீங்க, நீங்க தான் ஆட்சியில பாதித்தாருன்னு சொன்னீங்களே. எங்க ஆட்சியிலே பாதித்தாருன்னு சொன்னவர் தானே, எந்த தலைவருமே பதிவு பண்ணலையே.
ஆட்சியில உங்க நேரத்துல பேசுங்க தோழரே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது நமக்கு கொடுத்த நேரத்துல கருத்தை மட்டும் பகிர்ந்துடலாம். பகிருங்க. அதாவதுங்க, இப்போ தாவேக்கா வந்ததுனால பாதிப்புகள் இருக்குமா? அப்படியெல்லாம் எதுவும் பாதிப்புலாம் கிடையாதுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க 2 கட்சிகள் தான், மிகப்பெரிய கட்சிகள். ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு திமுக தான். நேத்து தான் இப்பதான் ப்ரீகேஜிக்கு சேர்ந்த குழந்தையெல்லாம் கூட்டு வந்து எங்க கூட எல்லாம் கம்பேர் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன் கேட்டா இன்னும் அவங்க பாடங்கள் கற்க நிறைய இருக்கு. இல்ல நீங்க தான் சரிங்க ரமேஷ் சார், சரி அவர் முடிச்சிட்டோம். உங்க நேரத்துல பேசுங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு கருத்து போய் சேராது நம்ம இடையில பேசினா. அதுக்காக சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வெளிநாட்டுல இருந்து இளைஞர்கள் வந்து நிறைய வாக்கு, அதாவது இந்த வாட்டி போலிங் ஆச்சு, நிறைய போலிங் வந்து யங்ஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க, லேடிஸ் போட்டிருக்காங்கன்றத பார்க்க போனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நாங்களும் வந்து அதிமுகவும் அதை வந்து ஒரு கிரெடிட்டா நம்ம என்ன சொல்றது, அது நம்ம எடுத்துக்கிற சான்சஸ் இருக்குமே. எங்களுக்கு என்னன்னு கேட்டா, நாங்க ஆல் பாஸ் போட்டோம், நாங்க அதை சொல்லலாம். அதே மாதிரி கோவிட் டைம்ல கூட லேப்டாப்ல இருந்து ஆல் பாஸ் போட்டு விட்டோம் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. அதை எங்களுக்கு நாங்க எடுத்துக்க முடியும். அதே அந்த நன்றி கடனுக்காக அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டாங்கன்றீங்க. அதுதான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நாங்க சொல்லணும், நான் சொல்றேன். அதே மாதிரி மகளிருக்கு வந்து நாங்க வந்து 10,000 ரூபாய் தரோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மாதம் 2,000 ரூபாய். அது இல்லாம முக்கியமானது என்னன்னா, வார் ரூம் சொல்லிட்டு நாங்க மகளிருக்கு வந்து நாங்க ஒரு தனி ஒரு பாதுகாப்பு அரண் நாங்க செய்து தரோம்னு சொன்னது கூட மகளிர் வந்து வாக்களிச்சிருக்கலாம். ஏராளமான திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள் அவர்களை எல்லாம் கவர்ந்து இழுத்து வாக்குச்சா நல்ல திட்டங்கள், நல்ல திட்டங்களாக அந்த எடப்பாடியார் அவர்கள் தரும் பொழுது பெண்கள் மத்தியில வந்து, மகளிரோட மத்தியில வந்து அது ஒரு ஈர்ப்பு சக்தியாகி அவங்க வாக்களிச்சிருக்கலாம் அதிமுகவுக்கு. இதை வைத்து வந்து பர்சன்டேஜ் ஏறிடுச்சு என்றது நம்ம களத்தின் நிலவரத்தை பேசணும். அதாவது என்ன அங்க நடக்குதுன்னா, நான் அப்படிதானே பதிவு பண்ணுவேன். என் சைட்ல இருந்து நான் இதெல்லாம் பதிவு பண்ணுவேன். நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லியிருக்கோம், அதனால மக்கள் வாக்களிச்சிருக்காங்க என்றதை நேரடியா நாங்க பதிவு பண்றோமே. சோ அது எதுக்காக சொல்ல வரோம்னா, கூட்டத்தை வைத்து இல்ல வாக்களித்ததை வைத்து நம்ம பேச முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, வர 4ஆம் தேதி வருகிற ரிசல்ட், நீங்க வந்தோட முதல்வர் ஆயிடுவீங்களா? நீங்க பெப்சி யூனியனுக்கே ஒண்ணுமே செய்யல. நீங்க 234 தொகுதிகளிலிருந்து பிரச்சாரத்துக்கு போக முடியல உங்களால. இங்க எது கட்சா இருந்தாலும், ஆளு கட்சா இருந்தாலும் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க இங்க இருந்து காலையில 10 மணிக்கு நேரத்தை கொடுத்தா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே 12 மணிக்கு கிளம்புறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? காவல்துறை எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க? இவ்வளவு சீக்கிரம் ரோட் ஷோ போவாதீங்கன்னு சொன்னா ரோட் ஷோ போறீங்க. சோ இதெல்லாமே இருக்கு. அதனால தாவேக்காவால் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த தேர்தல்னா? கண்டிப்பா கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, படிச்ச மக்கள் நல்லா உணர்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீய சக்தி திமுகவை இந்த தேர்தலில் ஒழிக்க வேண்டுமே தவிர, சனாதனத்தை எப்படி ஒழிக்கணும் அழிக்கணும்னு பேசினாரோ அதே மாதிரி தீய சக்தி திமுகவை ஒழிக்கணும் அழிக்கணும்னு பேசுறாங்க. அதுதான் இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து வாக்கா வந்து சேர்ந்திருக்குமே தவிர, விஜய்க்கும் வாக்களிச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதுக்காக நான் தான் ஆட்சியில உட்காருவேன், நான் தான் முதல்வர்ன்ற கனவுலாம் இங்க காணக்கூடாது. இன்னும் கடந்து போகணும். அது நண்பருக்கு நான் புரிய வைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பேசுவோம். நந்தகுமார் சார், அதாவது அதிமுக ஆட்சிக்கு வரணும், தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் மட்டும்தான் இந்த இளைஞர்களிடையே இருந்தது. அதிமுக தேர்தல் அறிக்கைகள் தான் அவங்களை எல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்தது. இல்லை அமெரிக்காவிலிருந்து வந்ததுக்கு காரணமும், துபாயிலிருந்து, சிங்கப்பூர், இந்த மாதிரி உலகின் பல நாடுகளிலிருந்து வந்ததற்கு காரணமே தாவேகா என்று அவர்கள் இருவரும் சார்ந்திருக்கும் கட்சிகள் தான் இந்த 85% வாக்கு உயர்வுக்கு காரணம் என்று அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, வாக்கும் உயர்ந்திருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆன ஒரு 4 தேர்தல் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயரல. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2001 வந்து பார்த்தீங்கன்னா 59.10% தான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004, 2005 நம்ம வந்து இங்கே வந்து எஸ்ஐஆர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 70.80% 2006 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11% உயர்ந்திருக்கு. 40 லட்சம் வாக்குகள் அதிகமாக வந்திருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தா 2011 78.20%. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஜெயலலிதா அம்மையார் நான் திமுக மேலே இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சியில் பெருசான வாக்கு பெற்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா 74.81% கம்மியாக தான் ஆனது. அப்போ வாங்கின வாக்குகள் போட்ட வாக்குகள் பார்த்து 4.32 கோடி, அதாவது 4,32,00,000 பேர். 21 பார்த்தீங்கன்னா 1% கம்மி தான், 73.63, 4.63 கோடி, அதாவது 4,63,00,000. ஸோ 16க்கு 21க்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 31 லட்சம். இப்போ 21க்கு 26க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 லட்சம் தான். எஸ்ஐஆர்னால பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான். இப்போ கம்பேரிட்டிவாக இந்த நீங்கள் 4 தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மி தான். கம்மியானது காரணம் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர். இங்கே தமிழ்நாடு எஸ்ஐஆர்னு நீங்களாம் நினைச்சுக்கிறீங்க, விஜய் அவர்கள் தான் முக்கியமான காரணம். அது வந்து அதிகமானதுக்கு வாக்குகள் அதிகமானதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க வந்து இப்போ எஸ்ஐஆர்னால, ஏன்னா நமக்கு வந்து இங்க எஸ்ஐஆர் ஆரம்பிக்கப்பட்ட போது 91 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டது. அதுல பார்த்தீங்கன்னா 23 லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் வந்து திருப்பி சேர்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 50 லட்சம் வாக்குகள் சேரல. இப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் பூத்ல இருந்து பார்த்தல பார்த்தீங்கன்னா 24 ஓட்டு போடாத ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இப்போ ஓட்டு பதிவு செஞ்சவங்களுக்கு நிறைய பேர் ஓட்டுக்கு வரல. மேபி அவங்க வந்து தாவேக்காக ஓட்டு போறவங்களோட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தா குறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் வாக்குகள் வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இங்க வந்து எஸ்ஐஆரால வந்து பெரிய ஒரு வீச்சு அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விஜய். இப்போ விஜய் ஃபேக்டரை நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் எடுத்துனீங்க வச்சுங்களேன், இப்போ வடக்கும் அண்ட் மேற்கும் எடுத்துனீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 83 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 88, 89 இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எடப்பாடியாரோட வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 85, 88 யூனிஃபார்மாக இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் சென்ட்ரலு சவுத்து நார்த்லாம் பார்த்தீங்கன்னா 78 to 85 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ திமுகவோட சைடில் இருக்கவங்களும் வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது. அதிமுக பேட்டர்னில் இருக்கு பார்த்தா ஒரு ஓட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் விஜய் 2 தொகுதியில் நிற்கிறார். அவர் வந்து பெரம்பூரில் வந்து என்ன வாங்குறாருன்னா 89.40% பெரம்பூரில் பதிவாயிருக்கு. அங்கே சென்னையில் மொத்தம் பதிவானது 81.34, அதில் வந்து 89.45 விஜய் வாங்குறாரு. அதே திருச்சி கிழக்கில் அவர் எவ்வளோ வாங்குறாருன்னா 81.72 தான் வாங்குறாரு. அங்கே எவ்வளோ பதிவாயிருக்குது 85.10. ஸோ 85 புது பல 81 வாங்குறாருன்னா இவரு நின்ன 2 தொகுதியிலே பார்த்தீங்கன்னா 7% வாக்குகள் வித்தியாசப்படுது. அப்போ தாவேக்காக்க விழுற ஓட்டு ஒரு யூனிஃபார்மா அவருக்கே விழல. இப்போ தாவேக்கா கூட்டத்துக்கு விஜய் வர்றாருன்னா எப்படி கூட்டம் வரும், ஆனால் மற்ற தலைவர் வராங்கன்னா கூட்டமே வராது. அந்த மாதிரி இப்போ விஜய் நிற்கிற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா வாக்கு விழுந்திருக்கு. அதுலேயே 7% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த 7% நீங்கள் வந்து மற்ற தொகுதியில் நீங்கள் அப்படியே பில்டர் டெவலப் பண்ணிங்கன்னா குறைஞ்சது வந்து மற்ற தொகுதியில் நிற்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்டார் கேண்டிடேட் இவங்க நிற்கிற தாவேக்கால் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா 15% வாக்குகள் வித்தியாசத்தில் இருப்பாங்க. இவருக்கு 2 தொகுதியில் 7 இருக்குதுன்னா மற்ற இவங்களோட கம்பேர் பண்ண ஒரு 15 வாக்குகள். அது கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, டெபாசிட்டாக வாங்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் சேப்பாக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அவர்லாம் வந்து பார்த்தா அவர் ஒரு கேண்டிடேட் தாவேக்கால நிற்கிறாருன்னே தெரியாது, இருக்கிற இடமே தெரியல. அவர் டெபாசிட்டாக வாங்க மாட்டேன்னு அவங்க கட்சிக்காரனே சொல்கிறாங்க. அவர் எங்கேருந்து போனவர் தான், காங்கிரஸ் இருந்து போனவர் தான் அவர், பாவம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து தாவேக்காவோட நிலைமை இருக்குது. இன்னொன்று வந்து பெண்கள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் ஓட்டு எடுத்துனீங்கன்னா 85.76% விழுந்திருக்கு. அதாவது 2.51 கோடி பெண்கள் ஓட்டு விழுந்திருக்கு. இந்த நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எப்படின்னா ஓரளவுக்கு வந்து அரசியல் அறிவு உள்ளவர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஃபோட்டோக்கும் செல்ஃபிக்கும் எடுக்காதவங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, அரசியல் பேப்பர் படிக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே பேசுகிறவங்க, இவங்க எல்லாருக்கும் அரசியல் அறிவு இருக்கும். அவங்களோட வாக்குகள்லாம் எப்படி போகும்னா குடும்பத்தை சார்ந்த வாக்குகளாக இருக்கும். ஏங்க இங்கே வாங்க, தேர்தல் வருது, யாருக்கு ஓட்டு போடலாம், விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காங்க, போடலாங்க. ஏண்டி போட்டால் ஜெயிக்க மாட்டார், ஆனால் ஜெயிக்கிறவனுக்கு போடு.
ஸோ ஜெயிக்கிறவங்க போடு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவா? ஸோ அதிமுக திமுக போல திமுக வந்து நிறைய பண்றாங்க. பெண்களுடைய வாக்குகளை கூட அவங்க வீட்ல இருக்கிறவங்க தான் டிசைட் பண்றாங்க. இல்ல அப்படி கிடையாது. அது ஜென்ஸ்னு சொல்ல முடியாது, லேடிஸ்ல பேசுவாங்க, குழந்தைங்களா கூட குழந்தையோட இருப்பாங்க. இப்போ குழந்தைங்க வந்து பேசலாம், ப்ரெஷர் பண்ணதெல்லாம் வாங்கி தரவான்னு சொல்லி கூட்டு போவாங்க, அங்க போய் கடைக்கத்தை வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஓட்டு போடும்போது குழந்தை வந்து கூட வந்து பார்க்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பெண்களோட வாக்கு வந்து பெருசா வரும்னு பாக்குறாங்க. இப்போ 2.51 லட்சம் பெண்கள் வாக்கு போட்டிருக்காங்க. அதுல 1,40,00,000 பெண்கள் திமுக அரசால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது வந்து மகளிர் உரிமை பணம் அதுல வந்து கொடுத்துருக்காது. அதுக்கப்புறம் இல்லாம புதுமை பெண் அதுல ஒரு 18 லட்சம், அதுக்கப்புறமா வந்து நான் முதல்ல ஒரு 20 லட்சம். ஸோ 2 கோடி பேர் இந்த அரசால அனுபவப்பட்டிருக்காங்க, பெனிஃபிட் பண்ணிருக்காங்க. இதுல 50 லட்சம் பேர் நீங்க வந்து விஜய்க்கே கொடுத்துருங்க. மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க? 1.5 கோடி பேர். எங்களோட கோர் பேங்கிங், எங்களோட கோர் ஓட்டர்ஸ் 1 கோடி பேர் இருக்காங்க. சரி, ஓகே சார். இப்போ உங்களோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுகல இருந்து அவர் சொன்னது என்னன்னா, நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையால தான் ஓட்டு சதவீதம் அதிகமாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அரசோட சாதனைகள், மக்கள் அதனால பயன்பெற்று இருக்காங்க, பெண்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு ஃபேக்டர் தான் வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு காரணமா? வாக்கு சதவீதம் அதிகமான காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டா ஜாஸ்தி இருக்கு. ஜென்ஸ் பார்த்தா 83.57 தான். அதில் 2.34 கோடி தான் இவங்க போட்டிருக்காங்க, ஜென்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன ஒரு ஃபேக்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஜென்ஸ் ஓட்டெல்லாம் ஃபிக்ஸ்டு ஓட்டா இருக்கும். இப்போ வந்து 2.34 கோடியில 75 பேர் கண்டிப்பா திமுக தான் போடுவாங்க. அதே மாதிரி 75 பேர் கண்டிப்பா அதிமுக தான் போடுவாங்க. மீதி இருக்க ஆசிலேஷன் வந்து எப்பவுமே வந்து எந்த தேர்தலையும் ஒரு 15% ஒரு ஆசிலேஷன் ஓட்ஸ் இருக்கும். எந்த தேர்தல் வேணா எடுங்க, நீங்க 15% ஆசிலேஷன் ஓட்டு இருக்கும். அந்த 15% ஆசிலேஷன் ஓட்டு தான் மீதி இருக்கிற 50 லட்சம் ஓட்டு. இந்த ஓட்டு தான் வந்து விஜய்க்கு, சீமானுக்கு, அதுக்கப்புறம் நிக்கிற எல்லா இண்டிபெண்டன்ட் போவோம். ஸோ ஆக மொத்தம் நீங்க எல்லா கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி 2.25 கோடி ஓட்டு. அதான் போன தேர்தலில் நீங்க பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு வந்து போட்டா 2.26 லட்சம். அதிமுக கூட்டணி வாங்கின போட்டா 1.76 லட்சம். அங்கேயே எங்களுக்கு 50 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. அதே வித்தியாசத்துல இந்த முறையும் வந்து இந்த கட்சி கூட்டணி ஜெயிக்கும். அததான் மாநில முதல்வர் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல வந்து இப்ப யூபிஎஸ் வந்து புறவாசல் வழியா வந்துட்டாங்கன்றார். அப்ப அவர் தோல்வி ஒத்துக்கினதுக்கு அர்த்தமா போயிடுச்சு. சாய் சுதாகர் சார், அதாவது மாயாஜால கணக்குகள் 2 பேருமே அதிமுகவில இருந்தா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ்ல இருந்து இருக்கட்டும், அவங்க கொடுக்கிற கணக்குகள்லாம் வந்து அவர் பாணியில அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மாயாஜால கணக்குகள் எல்லாம் நொறுக்கப்பட்டுள்ளது இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஓட்ஸ்னு தாவேகா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தும் யதார்த்த நிலைமை, அந்த ஒப்பீடு உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல, இதுல 3 பேர் பேசியிருக்காங்க இதை பத்தி. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் 3 பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எந்த மாநிலத்து வேணால் எடுத்துக்கோங்க, எப்பெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சாதகமாக போயிருக்கு. நீங்கள் எந்த தேர்தல் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன மிஸ் பண்ணாங்கன்னா, எங்க கட்சினால தான் வந்தது ஓட்டு, உங்க கட்சினால தான் ஓட்டு. இது நான் பேசுறேன், நீ ஒரே நிமிஷம். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ட்டு. சரிங்க சார். ஐயா, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. இவங்க வந்து இன்னொன்று சொன்னது வந்து இது வந்து எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டி. இவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற பூசல் புகைச்சலையே இவங்களால சமாளிக்க முடியல. இவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு கட்சி கூட்டணியாவது ஒழுங்கா வந்ததா? எல்லாரும் வெளியே வந்து அங்க பேசிட்டு வெளியே வந்து வருத்தம், பேசிட்டு வெளியே வந்து வருத்தம், இதை தான் தெரிவிச்சாங்க. ஆனா தலைவர் என்ன சொல்றாரு? கூட்டணி தலைவர் வந்து எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்றார். இவங்களெல்லாம் விட்டுட்டாரு, இவங்களெல்லாம் மறந்துட்டாரு. இப்போ அப்படி ஒரு கூட்டணிக்கு இவர் சொல்ற மாதிரி பெருமிதம் வாக்கு வந்திருக்குமா? 50 லட்சம் ஓட்டுல இவங்க ஜெயிக்க முடியுமா? அதாவது கூட்டணிக்குள்ளேயே குழப்பம். அதுலேயும் ஒரு கூட்டணி கட்சி வந்து நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாம ஒரு கட்சியின் தலைவர் வந்து ஒரு இடத்துல இது வேற பண்றாரு, வேட்புமனு தாக்கல் வேற பண்றாரு. அப்புறமா திடீர்னு மனத்தை மாத்திக்கிட்டு டக்குன்னு அவரு வாபஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தர் நிறுத்துறாரு. ஒரு பெரிய கட்சி தலைவர், 8 சீட்டு வாங்கின ஒரு தலைவர். அதாவது நான் வந்து 10 சீட்டுக்கு கம்மி வாங்க மாட்டேன்,
ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கணும், கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டவரே எதுக்காக அவங்க மேலேயே கத்தி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதை ஒத்துக்கிட்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கூட்டணி அது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நாள்ல இருந்து நான் திரும்ப சொல்றேன், எல்லா கூட்டணி தலைவரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் மேடையில் ஏறி எல்லாரும் ஒன்னா கை கோர்த்து மீட்டிங்ல இருந்து 2வது மீட்டிங் 2 தலைவர்கள் 2 கட்சி தலைவர்கள் இந்த கூட்டணியில, திமுக கூட்டணியில் 2 கட்சி தலைவர்கள், 3-4 பேர் கூட வேண்டாம், 2 கட்சி தலைவர் யாராவது ஒன்னா சேர்ந்து ஒரு மேடையில் நின்று பேசினாங்களா? அப்புறம் எப்படி மக்கள் வந்து நம்புவாங்க? சாய் சுதாகர் சார், அதாவது முக்கியமாக தாவேகா தலைவர் விஜயோட கருத்து என்னன்னா, எல்லா கட்சிகளும் அவங்க ஒரு அனாலிசிஸ் வச்சிருந்தாங்க, வச்சிட்டு இருக்காங்க, வைப்பாங்க. ஆனா அந்த அத்தனை கணக்குகளையும் மாயாஜால கணக்குகள், இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் நொறுக்கியதே இந்த கருத்து கணிப்பு, தட் இஸ் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார். அதை பற்றிய யதார்த்த கருத்து என்ன? இல்ல அது அவர் சொன்னது வந்து ஒரு விதத்துல உண்மை. எப்பவுமே எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் வருது அப்படின்னா சதவிகிதத்தில் அது ஆன்டி இன்கம்பன்சிக்கு அகேன்ஸ்டாக தான், அதாவது இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் வரும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. இது வரைக்கும் வரலாறில் பார்த்தீங்கன்னா 75 வருஷமாக தேர்தல் நடக்குது இந்தியாவில். இதுதான் நியதி, இதுதான் நடக்கிற விஷயம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கூட இது வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டான ஓட்டாக தான் இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறது எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடந்த வன்கொடுமைகள். அது காரணமா. அதாவது இந்த வாக்குகள்லாம், இந்த வாக்கு சதவீத உயர்வெல்லாம் டிஎம்கேக்கு எதிராக போடப்பட்ட வாக்குகள், தாவேகாக்கு ஆதரவாக போடப்பட்ட வாக்குகள் இல்ல. அது தாவேகாக்கு ஆதரவாக போடப்பட்டிருக்கலாம், அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போட்டிருக்கலாம். இதுல வந்து நம்ம அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல இது வந்து இது 1996 மாதிரி ஒரு தேர்தல். மக்கள் ஆதங்கம், அதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான். மூப்பனார் வந்தார், கைகோத்தாரு, ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி போனதுனால விஜய்க்கு சில வாக்குகள் வரும். ஆனாலும் கூட அவங்க கட்டமைப்பு அவ்வளோ சீராக இல்லாததுனால அவங்க வந்து முழுமை வெற்றி அடைய முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அண்ட் இன்னொன்று, சகோதரர் வந்து விஜய் வந்து அவர் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பார், ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்பார், அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு மாபெரும் அளவில் வெற்றி பெற்று வந்தது டெல்லியில். தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு நான் ஊழலை எல்லாம் பெருக்கி தள்ள போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி அந்த கட்சி 10 வருஷம் கழிச்சு அதனுடைய நிலைமை என்ன, 10-15 வருஷம் அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய கோட்பாடு என்ன, அதனுடைய கட்டுப்பாடு என்னன்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லும். அந்த கட்சியில் இருக்கிறவங்க, இருந்தவங்க, வரப்போகிறவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கட்சியை எப்படி வழி நடத்துகிறாங்களோ அதுதான் ஒரு இது. நான் நேர்மை, யாராவது நான் வந்து நேர்மைக்கு புறம்பாக நடப்பேன்னு எந்த கட்சி தலைவராவது சொல்லுவாரா? சொல்ல சரி, அதான் நீங்க சொல்லுங்க, எல்லாம் சரியா இருக்கு. ஆனா அவர் வந்து அந்த கட்டமைப்பை சீரமைக்கல அப்படின்ற சீரமைக்கலன்னு கிடையாது, அதுக்கு கால அவகாசம் பத்தல, அவர் கட்டமைக்க முடியல. ஆமா, அந்த கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தால் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அடுங்கும் பொழுது அவங்க வந்து இன்னும் முழுமையா வெற்றி அடைந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து அந்த முழுசா அவங்க வந்து இந்த பலனை அடைய முடியுமா அப்படின்றது டவுட் தான். சரி, இதுல சரியா ரோல் பிளே பண்ணாதது யார்? நீங்க இந்த முழுக்க இந்த குற்றச்சாட்டை விஜய் மேலயா இல்ல அவரை சுற்றி இருக்கிறவங்களா? இது குற்றச்சாட்டு கிடையாது. அப்ப அவரை சுத்தி இருக்கிறவங்களும் சரியா பார்க்கலன்னு சொல்றீங்க? இல்ல, எல்லாரும் பார்த்திருப்பாங்க, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு புது கட்சி. இப்போ நீங்க இதே விஜயகாந்த் எடுத்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு அவர் முதல் தேர்தலுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சார். இவங்க வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஸோ அதனால அந்த கால அவகாசம் இல்லைன்னு சொன்னேன். இவ்வளோத்துக்கும் போன தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படி சொல்லி தான் வந்தாங்க. இருந்தாலும் அந்த 2 வருஷம்லாம் ஒரு கட்சியை வந்து தமிழ்நாடு லெவல்ல வளர்க்கணும்னா இந்த அரசியல் வந்து கட்டமைப்பு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த கட்டமைப்பில் வந்து திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த கட்சி கட்டமைப்பை வந்து அவங்க தான்
ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமாம், இல்லைன்னா கூட நம்ம அந்த உண்மையை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் வந்து யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதுலேருந்து வெளியே வந்த கட்சி அதிமுக, அவங்களதும் கட்டமைப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் எந்த கட்சியுமே, பாரதிய ஜனதா கட்சி கூட கட்டமைப்பு இருக்குது, ஆனாலும் இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வராது. இன்னும் அது வந்து காலம் கடந்து போனாதான் அந்த கட்டமைப்பு வரும். ஏன்னா அவ்வளோ டெடிகேட்டடாக அவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. சரிங்க சார். அது பணம் கொடுக்குறாங்களா, சம்பளம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப டெடிகேஷன் நீங்க வியந்து பாராட்டுற அளவு. அதனால இந்த வாக்கு சதவீதம் அதிகம் ஆனதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும். சரிங்க சார். அந்த இன்னொரு விஷயம் பற்றி உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக தேவை. திரு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்க திமுக வந்து ட்ரை பண்ணுது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எதனால் இந்த குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார் தெரியல. புறவாசல் வழியாக வரப்போகிறாங்கன்னா இது இன்டைரக்டாக வர்றதுக்கு. சரி, அப்ப அந்த கேள்வி அப்படியே கொண்டு போய் நான் சாரதி கிட்ட கேளுங்க. அவங்க தலைவர் தான் சொல்லியிருக்காரு. உங்க தலைவர் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இங்க சாய் சுதாகருக்கு ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துகிறது. எதனால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது? புறவாசல் வழியாக திமுக ஆட்சியை பிடிக்க முயற்சி. ஆமாங்க சார், உங்களை தான் கேட்கிறேன் சாரதி சார். தெரியாது, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதுக்கான காரணங்கள் விளக்கம் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அதுக்கான முழு காரணம் என்ன தெரியுங்கன்னா, தோல்வி பயத்தால் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து போலிங் பூத்லயுமே திமுகவின் குண்டர்கள் வந்து தன்னை மீறி கள்ள ஓட்டு போடணும்ன்றது தயாராகி ஒரு ஃபார்மட் ஒன்று வச்சிருப்பாங்க. 6 மணிக்கு மேல யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க, அந்த டைம்ல போயிட்டு கள்ள ஓட்டு போட்டுடலான்ட்டு. அது போல சாய் சுதாகர் தப்புன்னு சொன்னாலும் என்னன்னு தெரியல, எனக்கு சரியா கேட்கல. ஆனா இதே வந்து சென்னையில நிறைய பல இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதே மாதிரி நான் ஒரு குறிப்பா ஒரு 2-3 இடம் சொல்லலாம். என்கிட்ட ஆவடியில நடந்திருக்கு, இதுல திருவள்ளூர்ல நடந்திருக்கு, பல்வேறு இடங்கள் அந்த மாதிரி ஒரு பாக்ஸே வரல என்றது கூட இன்னைக்கு அந்த வேட்பாளர் அங்க நிக்கிற வேட்பாளர் சொன்னார், 3 பெட்டிகள் வரலைங்க இன்னும் இந்த ரூமுக்கு, ஸ்ட்ராங் ரூமுக்கு கேட்டா மழுப்புறாங்கன்னு சொல்லி எல்லாம் பதிவு பண்ணது நம்ம நீங்க தான். அதாவது ஓட்டு என்ற வரைக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், கண்ணு கருத்துமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும்ன்றாங்களே, அந்த இடத்தை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறாரா எடப்பாடி அவர்கள்? அப்படி இல்லைங்க, இது கள்ள ஓட்டு போடுறதுக்கு தீய சக்தி திமுக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சது. அத தோல்வி பயத்தால் இந்த வேலையை பண்றதுனால அவங்க என்ன பண்ணும், அதை தடுக்கும் பொழுது அதை அங்கு இருப்பவர்களை தாக்குறது நிறைய. நம்ம இதுதான் பாவம், அந்த தாவேக்கா ஒரு வேட்பாளர் போட்டு சேகர் பாபு என்னென்ன பேசியிருக்காரு பண்ணிருக்காரு நம்ம வீடியோ தான் பாக்குறோம். சார் சுதாகர் சார் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறாரு. நாகரிகம் கருதி சரி, அவர் ஒரு வேட்பாளர்ன்றது பார்த்திருக்கணும். அது இல்லாம அநாகரிகமான செயல்ல பேசுறது, நடந்துக்கிறது, இதெல்லாம் எப்பவுமே தீய சக்தி திமுக இருக்கு. சரி, சாரதி சார் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறாரு, அதை கேட்டுட்டு சேர்த்து சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். 2 பேருக்குமே சொல்லணும். சாரதிக்கு வந்து இது வந்து நீங்க சொல்றது ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாம். பட் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு அடுத்து இந்த தேர்தல் மிக நேர்மையாக நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்தது. இல்ல ஒரு நிமிஷம் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. தமிழக தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளை வந்து அவர் வந்து பாராட்டி சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பகிரங்கமாக எங்க நடைபெறவில்லை. ரெண்டாவது விஷயம், அந்த தாவேகா நண்பர் வந்து இருங்க நான் உனக்கு ஒரு நிமிஷம் அவர் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அவருக்கும் ஒரு பதில் சொல்லணும். என்னன்னா தாவேகாக்கு ஓட்டு போட வருவாங்கன்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுல பஸ் பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா நம்ம தப்புன்னு சொல்றோம். இந்த கவர்மெண்ட் வந்து திமுக அரசாங்கம் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கு, அதை எடுத்து காட்டி பேசுறோம். அது வந்து தப்பு பண்ணலைன்னும் போது அதையும் சுட்டி காமிக்கணும். ஏன்னா எல்லா எல்லா ஒரு பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இந்த மாதிரி நிறைய பேர் போகும்பொழுது பஸ் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது. ஒரு வாட்டியும் அந்த பாப்புலேஷன், சிட்டியோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த பிரச்சனை வருது. யாருக்கு இப்போ பஸ் ஓட்டுநருக்கு இவங்க தாவேக்காக்கு ஓட்டு போட போறாங்கன்னு தெரியுமா? தெரியாது.
எப்படி சரிங்க தெரியும்? சார். அதெல்லாம் ரமேஷ் தெரியாது. சார், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த தீபாவளி பொங்கல் போதும் ஆமா. எத்தனை அந்த கூடுதல் பேருந்துகளை விட்டா கூட அதனால அதே உங்களுக்கு கோயம்பேட்லயும் தான் ஓட்டு போட கிளாம்பாக்கத்துலயும் வந்தாங்க, அதை எக்மோர்ல தடுத்தாங்கன்னு சென்ட்ரல்ல அதெல்லாம் இந்த சொல்லக்கூடாது. ப்ராப்ளம் வரதா செய்து நீங்க கோயம்புத்தூரையே எடுத்துக்காட்டா சொன்னீங்க. சரி, ஓகே. சாரதி சார் உங்களோட கருத்துக்களை முடிச்சிருங்க. ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சாரதி பேசுங்க. அதாவது வரேன். என்னோட நேரத்துல பேசினா எல்லாரும் பேசினா புரியாதுங்க. மக்களுக்கு கருத்து போய் சேராது. சேரட்டும், ஒரு சொல்லுங்க. ஒருத்தரா பேசினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதாவதுங்க, அதை மையப்படுத்தி தான் அதான் உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. தாவேக்கா ரமேஷ் சார் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. சாரதி சார் பேசினாலும் உங்களுக்கு டைம் தரேன். அதாவதுங்க, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தேர்தலை வந்து நான் சாய் சுதாகரன் சொன்ன மாதிரி ஜனநாயகப்படி தான் நடந்தது. எல்லா இடத்துல 234 தொகுதியில நான் இந்த மாதிரி நடந்ததுன்னு பதிவு பண்ணேங்க. சில இடத்துல முக்கியமா சென்னை போல பெரிய நகரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்கா கூட தான் பணம் கொடுத்ததுன்னு சொன்னாங்க மதுரையில. அர்ஜுன் தேர்தலே புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் அர்ஜுன் ஆமா, அவர்கள் வந்து தாவேக்கா மதுரையில பணம் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. நீங்க வந்து மத்த பேர் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஒரேதான். ஆனா சார், நீங்க ஏடிஎம்கே சரி, சரிங்க சார். ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் அவருக்கான நேரத்தை கொடுத்துருங்க. சாரதி சாருக்கான நேரம் இது. சாரதி சார் முடிக்கட்டும். அதாவதுங்க, இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல கூட அர்ஜுன் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணாரு. ஏன்கிட்ட தேர்தலை நிறுத்தணும். ஏன் கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்தாரு, அந்த தேர்தலை வந்து கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்கலாம் பதிவு பண்ணாங்க. இது போல தமிழகத்துல சில இடங்கள்ல நடந்துதான் செஞ்சதே தவிர, இதைத்தான் புற வழியில் வந்து வெற்றி பெறணும்ன்றதுக்காக திமுக செயல் பார்க்குதுன்றதை அண்ணன் பதிவு பண்ணிடும். இப்படிதான் இருக்கும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாதான் நடந்தது. சாய் சுதாகர் பதிவு பண்ண மாதிரி, அவர் சார் சொன்ன மாதிரி நல்லாதான் நடந்தது. அதை மாற்று கருத்து கிடையாது. சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்துதான் செய்யும். ஏன் கேட்டா 234 தொகுதி இல்லையா, அதுல ஏதோ ஒரு பூத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் இருந்தாலும் இந்த வாட்டி பெண்கள் மனதில் கொடுத்த அதிமுக வந்து தன்னை காப்பாற்றும் என்ற ஒரு முழு நம்பிக்கையில பெண்கள் வந்து அதிமுக இருக்க அந்த வார் ரூம் சொல்லிட்டு கடைசியில் அண்ணன் பதிவு பண்ணாங்க. அதனால பாதுகாப்புக்கு வந்து 3 மாதத்தில் கெஞ்சாவை நாங்க ஒழிப்போம்னு சொன்னாரு. இதெல்லாம் மனசுல வச்சு பெண்கள் ஓட்டம் இளைஞர்கள் ஓட்டம் அதிமுகவுக்கு கணிசமா வந்திருக்குன்றது நான் பதிவு பண்றேன். சரிங்க சார். சொல்லுங்க ரமேஷ் சார், சொல்லுங்க. விஷயம் தான் மேடம். இப்ப பார்த்தாரு எல்லாமே நேர்மையா தான் இந்த வாக்குரிமை நடந்துட்டு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் சொல்லுங்க, ஊட்டியில ஒரு சென்ட் ஜோசப்ல ஒரு 70 வயசு பாட்டிக்கு ஓட்டு வாக்குரிமை வழங்கப்படவில்லை. ஐயா, தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க ஐயா. நீங்க யூபிக்கு போறீங்க, முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க, அப்புறம் பேசலாம் யூபியை பத்தி. ஒவ்வொரு ஏரியாலையும் சொல்ல வரேன். ஊட்டியா இருந்தா சரி, கோட்டை சரி, தமிழ்நாடுல ஒவ்வொரு பூத்துலயும் வாக்குகள் மறுக்கப்பட்டு கள்ள ஓட்டு போடப்பட்டு. நீங்க மதுரையில பணம் கொடுத்ததை பத்தியும் சொல்லுங்க. நீங்க மத்த கட்சி பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க மதுரையில பணம் கொடுத்ததை பத்தி சொல்லுங்க. ஏடிஎம்கே திமுக நீங்க மதுரையில பணம் கொடுத்ததை பத்தி சொல்லுங்க. வரலாறு கால படத்தை இறக்கிருக்காங்க சார். நீங்க மதுரையில பணம் கொடுக்கப்பட்டதா இல்லையா, தாவேக்கா மதுரையில பணம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. வாய்ப்பு இல்ல. ஏன் அதை புடிச்சாங்களே, புடிச்சு பேப்பர்ல போட்டாங்களே, அது வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அது வந்து திமுகவும் ஏடிஎம்கே சேர்ந்து தாவேக்கா பேரை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். ஒரு அறிக்கை கொடுங்க, நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க. ஒரு நாகரிகம், ஒரு பொய் சொன்னாலும் அது தார்மீகமா. ஆமா, அது நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க சார். என் நேரத்துல நீங்க பேச வேணாம் சார். என் நேரத்துல நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். நான் பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல பஸ் விடாம கோயம்புத்தூர்ல தப்பு சார். நீங்க சொல்றது தப்பு சார். அவர் பேசுறாங்க சார். இல்ல, தப்பா சொன்னா ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்க முடியும்? உங்களுக்கு பொங்கலுக்குனா பஸ் விடுறீங்க, தீபாவளினா பஸ் விடுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாஸ்திரத்துல ஒரு தேர்வுல இந்த தேர்தல்ல ஏன் பஸ் மறுக்கப்பட்டீங்க? ஒரு இடத்துல அரசியல் சார், அந்த பஸ்ஸுக்காக வந்து நின்னவங்க அத்தனை பேரும் தாவேக்காதான்னு அந்த டிரைவர் கண்டக்டருக்கு எப்படி தெரியும் கேக்குறாரு. இதே பஸ் ஸ்டாப்ல சொல்றாங்க டிவிக்கு சொல்றாங்க. எல்லா அரசியல் கட்சியும் நடுங்கி போயிட்டாங்க. அத்தனை பேருக்கு பஸ் விட மறுக்கப்பட்டன. கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, எல்லா டிவி நியூஸ்லயும் வந்து இந்த செய்தி மறுக்கப்படக்கூடாது. அரசியல் சட்டங்கள் அண்ணன் சொன்னாரு. தமிழக வரலாற்றிலேயே தளபதி விஜய் ஒரு அறிக்கை விட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு, தாய்மாமன் சீர்வரிசை, நிறைய திட்டங்கள் நாங்க வகுத்து வச்சோம். இதே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அம்மா திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் வச்சிருப்பாங்க. தாய்மாமன் வரிசை திட்டம், தாய்மாமன் சீர்வரிசைக்கும் ஒவ்வொரு திட்டம், கல்வி திட்டம். தாய்மாமன் 72 நாள் ஓடியா போயிட்டாரு சார். தமிழகத்திலே இல்ல. 72 நாட்கள்
கூட இருந்தவங்க எல்லாம் தலைமுறை ஆயிட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் நான் கூட 44 ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாராப்பா. நீங்க தலைமுறை எல்லாரும் ஆயிட்டீங்க. மொத்த பேரும் சாரதி தலைமுறை ஆயிட்டீங்க. சாரதி 78 நாட்கள்ல. தமிழ்நாட்டுல வந்து சாரு. ஒரு 41 உயிர்கள் சொல்லுங்க. மாமா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரா? 72 நாள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரா? யாரு? சொல்றேன், மாநில நாங்க வந்து சட்டப்படியாக உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், சட்டப்படியா போயிருக்கோம். அந்த பேர் நீங்க மறுக்கப்பட்ட முதல்ல ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற நீங்க ஆதவ அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுன்னு பேசுறீங்க. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார். அதே மாதிரி ஐயா ஐயா அதே ஐயா ஆட்கள் ஊழல் வருமான வரி பண்றதை கட்டிட்டு பேசுறீங்க. அப்புறம் நீங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறோம். ஒரு லட்சம் எல்லாமே பேசுவாங்க. ஐயோ ஹலோ 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 இருங்க இருங்க. சொல்லுங்க 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 ரமேஷ் சார் சொல்லுங்க. இல்ல வருமான வரி கட்டிட்டு அப்புறமா ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க பேசுங்க, எனக்கு ஏன் மறுக்கிறீங்க? நாங்க பேச விடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாதான் வருமான வரி கட்டுனீங்களா இல்லையா அதை சொல்லுங்க சாரதி சார். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரமேஷ் சாரோட கருத்தை இல்ல இத முடிக்கட்டும். கேளுங்கம்மா. வருமான நான் வரி கண்டிப்பா கேட்டு கட்டிட்டாங்க சொல்றேன் கேளுங்க. சார். நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. ஒண்ணு என் கருத்தை சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க மத்த ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் நீங்க பேசி கேளுங்கம்மா. முடிக்கட்டும். அவர் நீங்க கேளுங்க. முடிச்சோன்னா நான் கேட்டு சொல்றேன். சொல்லுங்க சார். அதாவது மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ஊழல் ஆட்சி இருந்துச்சு. அரசியல் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி எல்லாம் ஊழல் 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 தான். லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியே இல்ல எந்த இடத்துல ஆட்சி. இன்னைக்கு ஒவ்வொரு பாமர மக்களின் பேச்சு என்னன்னா, ஒரு விழுந்த தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரா, அவர் வருவாரா, அப்படி ஒரு தானே தலைவர் தான் எங்க தளபதி. ஏன்னா ஊழலற்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு, மக்கள் இளைஞருக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் சரி, ஒரு காவல்துறை இருந்தாலும் சரி, அனைத்து வந்துச்சுன்னா தளபதியோட மிக சிறந்த அந்த வேட்பு தான். வேற யாராலுமே மறுக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க சார், நீங்க பாத்துட்டீங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல டிவிக்கே சொன்னா அழுதி போயிட்டாங்க. கண்டக்டருக்கு தெரியாதா, அங்க இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு தெரியாதா, அங்க இருக்க மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு ஏன் பஸ் இல்ல, ஏன் பஸ் கொடுக்க முடியல? புரியல. பொங்கலுக்கு கொடுக்குறீங்க பஸ், தீபாவளிக்கு கொடுக்குறீங்க, மற்ற விழாவுக்கு கொடுக்குறீங்களே, மறுக்கப்படுகிறது. மக்களுக்கான ஓட்டுரிமையை மறுக்கவும். இல்ல சார், அந்த பஸ்ஸுக்காக நின்ன அந்த இடத்துல எப்படி டிவிக்கேன்னு கோஷம் போட்டாங்க. தலைவர் விஜய் வரும்போது எவ்வளவு அங்க கிரௌடு சேருது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க 2 கட்சிகள் நாங்க தான் வருவோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? 100% வாக்குகள் வந்து விஜய் அவர்களால தான் அதிகரிச்சது. விஜய் அவர்கள் தான் அந்த ஆட்சியில உட்கார போறாங்க, மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காங்கன்னு ஒரு நிர்வாகி இவ்ளோ ஆணித்தரமா சொல்லும்போது உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? ஒரு முக்கியமான விஷயம் சார், உங்ககிட்ட தான் ஏதோ கேள்வி கேக்குறாரு சார். முக்கியமான விஷயம் இருங்க சார் முக்கியமான முக்கியமான விஷயத்தை கேளுங்க. கேளுங்க, நீங்க கேளுங்க. கேட்க மாட்டீங்க. அதான் ஒரே ஒரு சின்ன அங்க டிவிக்கு கத்ததான் செய்யும். சாரதி இருக்கும். அங்க கூட்டத்தை பார்த்த உடனே திருச்சி விழுப்புரம் ஆத்தூர் கத்திருப்பாங்க. அதை போய் நீங்க போய் டிவி திருச்சி விழுப்புரம் திருநெல்வேலியா சொல்லிருப்பாங்க. சொல்லிக்கலாம், இல்லன்னா டிவிக்கேன்னு சொல்லிக்கலாம். அதாங்க சொல்றேன். திருச்சி விழுப்புரம் கன்னியாகுமரி. சுதாகர் சார், நீங்க பேசுங்க. நீங்க சொல்ல வரத கேளுங்க. தாவேகா வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றீங்க சார். ஓகே, நம்புறோம் சார். ஆனா வருமான வரி எப்ப கட்ட போறீங்க அதை சொல்லுங்க. சில ஒரு வாரம் முன்னாடி கூட மேல்முறையீட்டு மனு போட்டிருக்கீங்க. தாவேகா தலைவரை பத்தி பேசுங்க சார். தலைவர் தான் சொல்றேன். நடிகர் விஜய் பத்தி ஏன் சார் பேசுறீங்க? தாவேகா தலைவரை பத்தி தான் பேசுறேன். அப்புறம் இன்னொன்னு, 2வது விஷயம், அந்த இறக்குமதி செஞ்ச காருக்கு எப்ப இறக்குமதி வரி கட்ட போறீங்க தலைவர், அத சொல்லுங்க. அந்த 2 விஷயத்தை சொல்லிட்டு இது ஊழல் இல்லை, கேப்பீங்கன்னு தெரிஞ்ச அவர் கட்டிட்டார் சார். இருமா, இது ஊழல் கிடையாது, ஊழல்ன்றது வேற, அதை மட்டும் தான் நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுங்க சார். அவர் சொல்லிட்டாருங்க சார். சொல்லுங்க. என்ன சொன்னாரு சொல்லுங்க. கட்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய டிவிக்கே கோயம்புத்தூர்ல பஸ் விட்டாங்களாண்ணா? பஸ் போதா கோயம்புத்தூருக்கு? கோயம்புத்தூர் பஸ் போதா? திருச்சி விழுப்புரம் கன்னியாகுமரின்னு மக்கள் சொன்னது டிவிக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதா அவர் சொல்றாரு சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்லுங்க சார். டிவிகேன்னு சொன்னது திருச்சி விழுப்புரம் கன்னியாகுமரி. பஸ் எல்லாம் விட்டு சார் நீங்களும் கேளுங்க சார். வருமான வரி எப்ப கட்டுவாங்க? ஒரே சார், அதாவது நீ பேசிட்டீங்க இருங்க. அதாவது 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு,
உங்களால் வந்து அடங்க முடியாத கூட்டத்தால் நீங்கள் கொண்டு என்னென்னலாம் வந்து பரப்புரை போனீங்களோ அதை உங்களாலே பண்ண முடியல, நீங்களே ரத்து பண்ணீங்க, நீங்களே வந்து சில இடத்துல வந்து என்னால் பேச முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சப்போர்ட் பண்ணல நீங்கள். ஆமாம், அப்போல்லாம் வந்து யார் உங்களை தடுத்தாங்க? போலீஸ் தடுத்துதா? இல்லை பஸ் விடாமல் போயிட்டாங்களா வர ரசிகர்களுக்கு? இல்லை வரவங்களுக்கு போகிறவங்க வண்டி கொடுக்காம போயிட்டாங்களா? எல்லாரும் பண்ணிட்டாங்க. தேர்தல் நடந்துடுச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் தேர்தல் டைமில் இந்த மாதிரி பஸ்ஸு போகிறது வர்றது கஷ்டம்தான். அவன் முன்னாடி போகிறவன் ஏறி போகிறான், போடுறாங்க. நீங்கள் வந்து அதே பழைய பாட்டே போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அரசாங்கம் எங்களை ஒடுக்குது, SOP போடுது. அது வந்து நீங்கள் வந்து தேர்தல் முன்னாடி பேசுனீங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பஸ்ஸே விடலன்னா எவ்வளோ பஸ்ஸை விட முடியும் உங்களுக்காக? சொல்லுங்க. அதாவது நீங்க பேசுறத கொஞ்சம் யதார்த்தமா பேசுங்க. குற்றம் சொல்லுங்க, வேணாம்னு சொல்ல, யதார்த்தமா சொல்லுங்க. நாங்க மேனிஃபெஸ்டோல நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், நான் அதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சொல்லி இப்ப நாங்க எவ்வளவு ஆணித்தரமா எங்க சொல்றோம். சார் நந்தகுமார் சார், ஒரே ஒரு கேள்வி சார், நிறைவான கருத்துக்களை உங்க 3 பேரிடம் இருந்து, அதாவது 2 வருட குழந்தை தான், இப்பதான் கட்சி ஆரம்பிச்சுங்க, கட்டமைப்பே சரியில்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகளை நீங்க கூட, ஆனால் அந்த 2 வருட குழந்தையால் தான் இந்த ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறதா இல்லையா? ரேபிட் ஃபயர் ஒரே வார்த்தையில சொல்லுங்களேன். அதுவும் ஒரு காரணம்லாம் கேட்கல நான், ஆமாவா இல்லையா? இல்ல. சரி, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வின்னர் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். வின்னர் படத்துல பாத்தீங்கன்னா இல்ல வின்னர் படம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஹீரோ, கட்டதுரை ஹீரோ வில்லனு. இது நடுவில் ஒரு கைப்புள்ள ஓடி போயிடுது, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் ஆனா அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை விஜய் மாட்டிக்கிட்டார் அவரு. அதாவது வந்து ஒழுங்கா வந்து ஹீரோ பக்கத்துல இருந்திருக்கலாம், இல்ல நானும் ரவுடி தான் சொல்லிட்டு அங்க போனாரு, அங்க அடி வாங்குறாரு, இப்போ இங்க அடி வாங்குறாரு. இப்போ அவரோட நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இக்கட்ட நிலைமை. யாரால வந்து நம்ம ஜெயிப்போம் கணக்கு போட்டாரோ அவ்வளோ ஃபெயிலியர். இப்போ மக்கள், தமிழக மக்கள் வந்து அப்படிலாம் வந்து ஒரு பிரபலத்தை நம்பிலாம் ஏமாந்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இது சரித்திரம். இது உங்களுடைய நிறைவான கருத்து. இது வந்து இது மெயினாக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான். விஜய் வந்ததால தான் அப்படின்லாம் கிடையாது. மேபி சில பேருக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பி அவருக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இது பெரும்பாலும் இந்த ஓட்டு சதவிகிதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஆதரவாக போகும். அவங்க தான் இதில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. சாரதி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. என்னுடைய நிறைவான கருத்தை நான் என்ன பதிவு பண்றேன்னா, இப்ப அவர் தாவேக நண்பர் பதிவு பண்ணாருல்ல, நான் இப்ப நீங்க எல்லாமே சொன்னீங்க, அது 2 வயசு குழந்தை, அதையே போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு. உண்மையா உண்மையாவே எங்களுக்கு அடிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அந்த குழந்தைய நாங்க அடிச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அதனால அது போட்டு எல்லாம் அழுதுட்டு போட்டோம். அதோட குழந்தைங்க ஏதாச்சும் கொடுத்து சமாதானப்படுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க களத்துல நாங்க தான் இருக்கோம். இங்க அதிமுக திமுக தான் களம். அதனால 2 வயசு குழந்தைகிட்ட நாங்க ஏன் போராட்டம், அதை ஏன் போட்டு அடிக்கணும்? அது ஏதோ அழுதுட்டு ஒரு சைடு போய் அழுதுட்டு கத்திட்டு போட்டுமே. அதனால இதுதான் என்னோட பதிவு பண்ணிட்டு வருகிற இந்த 26 தேர்தலில் அதிமுக NDA கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்ன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க சார், ஓகே. சொல்லுங்க ரமேஷ் சார், உங்களுக்கான நேரம் இது, நிறைவான கருத்து. நேரத்தை நீங்க கொடுத்துக்க யாரும் பேச வேணா சொல்லுங்க. அண்ணா சொன்ன மாதிரி நாங்க குழந்தைதான், குழந்தைய கண்டுதான் ADMK பயப்படுறாங்க, DMK பயந்துட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்து ஏங்க சார் பயப்படணும்? உங்களால பஸ் விட முடியாது, மக்களுக்கு ஒரு ஓட்டு வாக்களிக்க உரிமை நிறைய தெய்வமும் ஒண்ணு சார், அதனால பயந்தாங்களோ என்னமோ. இல்லைங்க சார், சரி ADMK சரி, ஒரு புதிய கட்சிக்கு வரப்போகுது அப்படிப்பட்ட பயத்துல தான் சார் நீங்க எல்லா விஷயத்தையும் நாங்க குழந்தையா இருப்போம் கொஞ்சம் சொல்லுவீங்க, எல்லா விஷயம் சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் உண்மை நிலை 4ஆம் தேதி, மே மாசம் 4ஆம் தேதி தளபதி ஆட்சி மலரும் போது இன்னைக்கு இருக்க என்ன தளபதி இருக்கிறது ஒரே தளபதி தாங்க, ரியல் தளபதி MK ஸ்டாலின் தான். தளபதி எல்லாம் கிடையாது. ரியல் தளபதி MK ஸ்டாலின் தான், இந்த ரீல்ஸ் தளபதி எல்லாம் கிடையாது இங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க அந்த கரெக்டா சொல்லுங்க.
சார் அந்த 2 வயசு குழந்தைய விடுங்க, பரவாயில்ல. குழந்தையா தான் இருக்கும். இந்த குழந்தைய பார்த்து பயப்படுற ஏடிஎம்கே பயப்படுறாங்க, டிஎம்கே பயப்படுறீங்க. இன்னைக்கு ஆளுகிட்ட கட்சி சரி, சென்ட்ரலையும் சரி, ஸ்டேட் பயந்து நடக்கிற சென்ட்ரல்ல கூட பயப்படுறாங்க. சென்ட்ரல்ல கூட பயப்படுறாங்களா? ஐயோ, அதனாலதான் மோடி ஐயா இங்க வர மாட்டேன்ட்டாரா பிரச்சாரத்துக்கு? பிஎம் உங்களால பயந்து மோடி பிரச்சாரத்துக்கு வர சரிங்க சார், நன்றி சார். ஒரே வரியில ரமேஷ் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. வருவாரு, நீங்க விட மாட்டீங்களே. சரிங்க சார், நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, மே 4 வரை இந்த மாதிரியான விவாதங்களும் கருத்து கணிப்புகளும் ஒரு சூடான அனல் பறக்கும் விவாதங்கள் தான் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி மே 4ஆம் தேதிக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.